ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ இப்போ இந்த ஷோவில் என் கூட 2 பிளாக் பஸ்டர் டேரக்டர்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மதி, காதல் கோட்டை, இப்படி மிக பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த அகத்தியன் சார் என் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரட்சகன், ஜோடி, ஸ்டார் இப்படின்னு மிக பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த டேரக்டர் பிரவீன் காந்தி சாரும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு ஷோ. நெக்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் யார் எங்கே எந்த ஊர்லேருந்து வர போகிறாங்கன்னு தெரியல. சார் ஈகராக வெயிட் பண்ணுறோம்ல சார்? ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வந்துருங்க சீக்கிரம். கெட்டப்பா இது? ஆமாம். ஓ, டெடிகேஷன் வேற லெவல். சரி, அங்கே நம்ம கேமராக்கு அப்படியே உங்கள் கெட்டப் அப்படியே காமிச்சிடுங்க திரும்பி. ஓகே, ரைட்டு. சரி, என்னது இது? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அப்படியே ஷர்ட்டை போட்டு அப்படியே உருண்டுட்டிங்களா, இல்லை எப்படி கோவில் வாசலில் உருண்டுட்டிங்களா? ஒரு ரவுடி மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கெட்டப்பை. ஓகே, அப்போ இது வந்து ஒரு ரவுடி கெட்டப். ஆமாம். ஓகே, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் நாட் ராங். இது வந்து நீங்கள் அந்த ரோலெக்ஸை பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, கரெக்ட்டா? அந்த மாதிரி தான். அப்போ உள்ள என்ன பண்ண போறீங்க? அதான் அந்த மாதிரி தான் டயலாக் பெர்ஃபார்மன்ஸ். யாரோ ஒரு பெரிய ரவுடி வராரு போலயே. நான் வணக்கம் அண்ணா அங்கே நின்னா அண்ணா வணக்கம். நம்ம பேர் என்னண்ணா? என் பேர் அருள். அருள். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு தெரிஞ்சு சம்பவம் பண்ணிட்டே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன சம்பவம் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரில. ஸ்டார்ட் பண்ணிடுங்க சம்பவத்தை. குமார், தேனாம்பேட்டில் நான் இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு எப்போ தெரிஞ்சுச்சு? நீ சொன்னியா? லோகு, நீ சொன்னியா? சும்மா சொல்கிறா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். சொல்லு சொல்டா, நான் பண்ண மாட்டேன்டா. சொல்லு சொல்லு சொல்றா சொல்லு. நான் தேனாம்பேட்டில் இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு எப்பரா தெரிஞ்ச? சொல்லு. சும்மாலாம் வரலடா இந்த இடத்துக்கு. வா, எவன் என்னை போடணும்? வா, எவன் போடணும்? வாங்கடா. யாரு? நீயா? சொல்றா, யார்? நீ போடணுமா என்ன? வாடா, வா, நான் இங்கே தான் இருப்பேன். உங்களால் முடிஞ்சா போடுங்கடா. பிரதர் அது ஓகே. இங்கே யாரு இந்த பக்கம் யாரோ கிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், க்ளோஸ்அப் போய்ங்களேன். அப்படியே கிஸ் பண்ண மாதிரியே ரத்தம் இருக்கு. லிப்ஸ்டிக் தான் ரத்தம் மாதிரி போட்டுக்கிட்டீங்களா? ஓகே 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 சார், சொல்லுங்கள் சார். பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ படத்தோட சீன் தான் இல்லையா அது? குமார் போடுறா குமார்ன்ட்டு. அதான் ஃபேஸில் அந்த கோவத்துக்கான, அதாவது நடிக்கக்கூடாது. இப்போ எப்படி தெரியுங்களா, ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நடிப்பே இல்லாமல் நடிப்பை காட்டுறதா இப்போது ஸ்டைல். அதுக்கு முகம் கரெக்டாக இருக்குது. அண்ட் உங்கள் உடம்புக்கு ஏற்ற சீக்வன்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஆளை பார்த்தாலே கொஞ்சம் கரெக்டு கூட தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் மெயின். நம்ம உடம்புக்கு எது கரெக்டாக சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை முழுசாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு டேரக்டர்கிட்ட போய் நின்னோம்னா அந்த டேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அந்த வகையில் உங்கள் உருவத்துக்கு ஏற்ற சீக்வன்ஸை எடுத்து நல்லாவே பண்ணீங்க சார். அகத்தியன் சார், உங்களோட கமெண்ட்ஸ். வரும்போதே வந்து நீங்கள் சண்டை போட போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு கேங்ஸ்டரை வந்து கொலை பண்ண வந்திருக்காங்க. அந்த கொலை பண்ண அந்த கேங்லேருந்து தப்பிச்சு வந்து என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையே வந்து நான் சந்தேகப்படுறேன். யார் போட்டு கொடுத்ததுங்க? அவன் அந்த பாடியில் ஒரு கோபம் வரும் தெரியுமா? அப்படியே எக்ஸானரியாக ஒரு கோபம். அது இல்லை அந்த பாடியில். சும்மா முகத்தை வந்து கடுமையாக வச்சுக்கிட்டு வார்த்தைகளை தடிப்பாக பேசுகிறதுனால வந்து வில்லத்தனை வந்துடாது. அந்த அந்த உடல் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன். பண்ணி முடித்த உடனே உங்களால் அடுத்து பேச முடியாது. அவ்வளோ எனர்ஜி வெளியில் போகும் அந்த விஷயத்துக்கு. அதுதான் சரியான நடிப்பாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. இனிமேல் பிளட்டுக்கு பதிலாக லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் ஷோவில் இப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆடிஷன் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இங்கே வந்தீங்க? ராஜ் டிஜிட்டல் டிவியில் பார்த்தேங்க. அது மூலமாக நடிக்கணுங்கிற ஆர்வத்துக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கு. ராஜ் டிவி நேயர்களுக்கும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஏன்னா இந்த இது மூலமாக நாங்கள் உள்ளே வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்த நிலையத்தாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ரோல்லாம் கொடுத்தா நான் அப்படியே பயங்கரமாக பின்னி பெடல் எடுப்பேன், இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எந்த ரோலை சொல்வீங்க? எமோஷனலாக பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர் என்னண்ணே? சிவமுருகன். சிவமுருகன் 013.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர் பல்லடம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பாருங்க. அசோக், இந்த அண்ணாமலையை இதுவரைக்கும் நண்பனாக தான் பார்த்துருப்ப, இனிமே எதிரியா பார்க்க போற. இந்த அண்ணாமலை டைலாக் போச்சு. அசோக், இந்த அண்ணாமலை இதுவரைக்கும் நண்பனாக தான் பார்த்துருப்ப, இனிமே எதிரியா பார்க்க போற. டைலாக்கே வர மாட்டேங்குதுங்க சார். என்னண்ணே டயலாக் மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். அசோகா நான் வரணுமா இல்லை வேணாமா? நீங்களே பார்த்துக்கிறீங்களா? ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆரம்பிங்க. அசோக், இந்த அண்ணாமலை இதுவரைக்கும் நீ நண்பனா தான் பார்த்துருப்ப, இனிமே விரோதியை பார்க்க போற. இந்த அண்ணாமலை சாரி சார் வரல. எங்களை விரோதி ஆக்கிட்டீங்களா? அசோக் 3 வாட்டி வந்துட்டு போயிட்டான், அப்படியே போயிட்டான். சரிங்கண்ணா, ஓகேண்ணே, பரவாயில்ல, நல்லாவே ட்ரை பண்ணீங்க. சூப்பர். முதல்ல தைரியத்தை வளர்த்துங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. பல பேர் தடைகள் அப்படி மீறி நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது அப்படியே குறுக்க வந்துகிட்டே இருக்காரு பழனி அண்ணன். பழனி அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். அண்ணா வாங்கண்ணே, பழனி அண்ணன். அண்ணா எங்கேருந்து வரீங்க? காஞ்சிபுரம். என்ன பண்ணுறீங்க? ஆயுர்வேத கடை வச்சு. ஓகே, சூப்பர்ண்ணே. ரைட், இங்கே வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு காமிச்சுங்க. அம்மா தர்மம் போடுங்கம்மா. இந்தாம்மா 100 ரூபா வச்சுக்கோ. இந்த ஒரு வேலைக்கு நல்லா வயிறார சாப்பிடு. டேய், வீட்டில் இருக்க கஷ்டம் தெரியாத நீ வந்து 100 ரூபா கொடுக்குறியா? அப்பா நீங்கள் ஏதோ மறந்துட்டு பேசுகிறீங்கப்பா. என்ன மறந்துட்டு பேசுகிறேன் நான்? இல்லை, நீங்கள் சொன்னீங்களே ரோட்டில் இருக்கிற மாமரம் கூட ஒரு பழம் வந்து ஒருத்தருக்கு பசியார கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரவீன்காந்த் சார் சொன்னாருன்னு சொன்னீங்க. அதை மறந்துட்டீங்க மாறிக்குது. அந்த ஓரறிவு இருக்கிற மாமரமே இவ்வளோ பெரிய பசி ஆற்றினா நம்ம 6 அறிவு உள்ளவங்க ஒரு வேளை சோறாது போடக்கூடாதாப்பா? அதை மறந்துக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான்ப்பா நீங்கள் இருக்க சொல்லியே இந்த 100 ரூபாயை கொடுத்தேன். தப்பாக நினைக்காதீங்கப்பா, உங்களை மீறி செஞ்சுட்டேன்னு. சாரிப்பா மகனே, மறந்து சொல்லிட்டேன், தப்பாக நினைக்காத, என்னை மன்னிச்சிடு. சார் அகத்தியன் சார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான கமெண்ட் சொல்லுங்கள் சார். என்ன சொல்கிறது, நல்லா பண்ணீங்க, முயற்சி பண்ணுங்க, வீட்லேயும் கொஞ்சம் நடித்து பார்த்துட்டு வாங்க. ரைட். நன்றி. என்ன பண்ணீங்க? ஜட்ஜஸ் எப்படி கவர்ந்தீங்க? சொல்லணும்னு நினச்சேன். அதாவது மக்கள் இடத்துல போய் சேர்ற மாதிரி ஒரு மரத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லணும்னு நினச்சேன். அது சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டீங்க. ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க? ஜட்ஜஸ் நல்லா இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் இது முதல் முறையாக கேமரா முன்னாடி நிற்கிறதுனால, அதாவது உள்ளுக்குள்ளே நிற்க சொல்ல கொஞ்சம் கை கால்லாம் ஷெவரிங்காக இருந்தது. அப்போ அகத்தியன் சார் சொன்னார், சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தது, ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து எங்கே இருந்து வர்றதா சொன்னீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்லேருந்து இந்த ஆடிஷனுக்காக வந்திருக்கீங்க. எப்படி பார்த்து வந்தீங்க? ராஜ் டிவி. எல்லா டிவியும் பார்த்துனே இருப்போம். அப்போ ராஜ் டிவியில் ஆட் போட்டாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் புக் பண்ணோம். ஓகே. புக் பண்ண உடனே வரும் டெய்லி பார்த்தோம். இந்த ஒரு வாரமாக தான் பிரவீன்காந்த் சாரும் அகத்தியன் சாரும் அந்த இது ஆடிஷன் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. நீங்களும் நட்சத்திரம் ஆகிறதுக்கு இதுக்காக வரல, நம்ம விஷயம் யார்கிட்டனா போய் சேரணும், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுமே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம். அது ராஜ் டிவி அமைச்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். ஆனால் இங்கே வந்தோன்னா மக்களையும் எல்லாரையும் பார்க்க சொல்ல கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுது. நெக்ஸ்ட் எந்த ஸ்டார் எந்த ஊர்லேருந்து வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த ஸ்டாரை வெல்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்க. என்ன காரணம்? இல்லை, எனக்கு நல்லா நடிக்க வரும், சரி அதனால் வரலான்ட்டு வந்திருக்கேன். எங்கேருந்து வரீங்க? பெரும்பாக்கத்துலேருந்து வரேன். பெரும்பாக்கம்லேருந்து வரீங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரோல் பிடிக்கும்? ஹீரோயின், அப்புறம் எப்படி இல்லை ஹீரோயின் சிஸ்டர் அப்படி எதனா. நான் மெயின் ரோலில் இருக்கேன். எந்த ஹீரோவோட உங்களுக்கு ஆக்ட் பண்ண விருப்பம்? எனக்கு தளபதி. இளைய தளபதி விஜய். தளபதி தான். ஓகே. ஸோ 10th படிக்கிறீங்க, படிப்புலேயும் ஆர்வம் இருக்கணும், ஆக்டிங்லேயும் ஆர்வம் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜே மதுமதி. ஜே மதுமதி. எங்கேருந்து வந்திருக்கீங்க ஜே மதுமதி? ஷோலிங்நல்லூர். ஷோலிங்நல்லூர்லேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ என்ன கான்செப்ட்
ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க இன்னைக்கு? நான் வந்து எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவன்கிட்ட பொசசிவ் பட்டா எப்படி. பொசசிவ், ஓகே. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. ஓகே. இங்கே பாரு, நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தங்கச்சி. நீ யாரை வேணா சிசி, பாப்பு, சல்லம், பட்டு எது வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனால் உனக்கு தங்கச்சினா அது நான் மட்டும்தான். நீ என்னை மட்டும்தான் கூப்பிடணும். ஏன்னா நீ என் அண்ணன். நீயே என்னை விட்டு கொடுத்தாலும் நான் எந்த இடத்துலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் உயிரில் சதி பாதி நீ. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். என் லைஃப்பில் நீ இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு நீ தான் வேணும், நீ தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. நீ உங்களுக்கு அண்ணன் இருக்கா? இருக்காங்க. அண்ணன்ட்ட அப்புறம் தான் வீட்டில் ஒரு மாதிரி ஜாலியாக க்யூட்டாக அப்படி பேசுவீங்களா? ஓகே. நீங்கள் என்ன இந்த பெர்ஃபார்மன்ஸில் என்ன நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? தப்பாக பண்ணதான் நினைக்கிறேன். தப்பாக பண்ணிட்டீங்களா? என்ன தப்பாக பண்ணீங்க? கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாதான். அதான் தான் சொன்னல, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. நாங்களாம் பாருங்கள் ஜாலியாக இருக்கோம். நாங்கள் பாருங்கள் எங்களை பார்த்து என்ன யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கோமா? இல்லை. அப்புறம் ஏன் ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க? சரி, ஓகே சார், கமெண்ட் சொல்லிடுங்க சார். வான்மதி டைரக்டர் முன்னாடி மதுமதி பண்ண பர்ஃபார்மன்ஸு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மதி ஆயிட்டு இல்ல. என்னடா கண்டென்ட் ஒன்னொரு வரலையே நினச்சேன். மதி ஆயிட்டு இல்ல. நல்லா க்யூட்டாக இருக்கீங்க. ப்ராக்டிஸ் தான். இது இவ்வளோக்கும் ஓன் பிரதரோட டச் இருக்கு இல்லையா? உங்கள் அவங்க அண்ணங்கிட்ட இந்த டயலாக் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படின்னும்போது இன்னும் இதுவாக வரணும்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. பை, ஆல் தி பெஸ்ட். வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து நிறையா கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. யார் எங்கேருந்து வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வாங்க 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 வாங்க. இந்த ஆடிஷன் நீங்கள் ராஜ் டிவியில் நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது ஆட்ஸ் பார்த்தேன். ராஜ் டிவி, ராஜ் மியூசிக் இருக்குல்ல, அதில் வந்து ஆட்ஸ் பார்த்தேன். அது மூலியமாக வந்திருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த ஆக்டிங் எதுலேருந்து எப்போத்துலேருந்து எதனால இன்ட்ரெஸ்ட்? அதாவது நான் மெமிக்ரி பண்ணுவேன். எஸ்கே அண்ணாவும் மெமிக்ரி பண்ணுவாரா. அவங்க அப்படியே ஏழ்மையிலேருந்து படிப்படியாக முன்னேறி வந்திருக்காருல, அதுமாரி நானும் வரணும்னு ஒரு ஆசை. அது அப்போ நீங்கள் எஸ்கே பார்ட் 2 ஆகலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஆமாம். சரி, ஓகே. நீங்கள் என்ன மாதிரி பண்ணி அவங்கள அசத்த போகிறீங்க? நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. நான் ஒரு பிரேக்கப் சீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது உண்மையாகவே நடந்ததால் அப்படியே பண்ணுறதா, இல்லை வந்து இதுக்காக நீங்கள் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு வந்தீங்களா? ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தேன். எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களோட பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் அகிலன், கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கீங்களா? சூப்பர். சென்னையில் இருக்கீங்களா இல்லை ஊரில் தான் இருக்கீங்க? சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ஸ்மார்ட்டாக வந்திருக்கீங்க. புது சட்டையெல்லாம் வாங்கியிருக்கீங்களா ஆடிஷனுக்காக? அப்படிலாம் இல்லை ப்ரோ. பயங்கரமாக வந்திருக்கீங்களே. ஆங்கருக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு டிஷர்ட்டு, வெளியே ஒரு டிஷர்ட்டு, சட்டை. ஆங்கரிங்கும் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க, அப்புறம் ஆங்கரிங் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். சுசி இங்கே காஃபி சாப்பிட்றியா ப்ரோ? 2 காஃபி. நேற்று நைட்டு ஏதோ கால் பண்ணி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? சொல்லுங்க ப்ரோ. என்ன விஷயம்? என்ன சொல்கிற? என்கேஜ்மெண்ட்டா? மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு தானே சொன்னேன். விளையாடாத சுசி. அதாவது கலாய்க்கிளியில் எதுவும் சுசி விளையாடாத, செம்ம காண்டாவது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உண்மையாகவே என்கேஜ்மெண்ட்டா? என்னத்துக்கு சினிமா விட சொல்கிறேன்னா? உங்கள் அப்பா வேலை வேணும்னு சொன்னால் நான் வந்து சினிமா விட்டு வரணுமா? 4 வருஷம் இதுக்காக நான் கஷ்டப்பட்டு வளர்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் ஏறி இறங்கும் போது தான் தெரியும் ஒருத்தனுக்கு வலி. இப்போ கூட என்னென்னா, இன்றைக்கி ராஜ் டிவியில் வந்து ஆடிஷன் கூப்பிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலான் இருந்தேன். இப்போ உன்கிட்ட பேசிட்டு நான் போயிட்டு அங்கே ஆடிஷன் அட்டன் பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து இப்படி சொல்கிற. உங்களோட ரியல் ஸ்டோரியை கண்டென்ட்டுக்குள்ளே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்க. உங்களோட கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோம். விஷயம் வந்து சுவாரஸ்யமான விஷயம் தான் அது இல்லையா? ஒரு சினிமாவுக்கு முயற்சி பண்ணுற ஒருத்தர்
புரிஞ்சிக்காத பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகுது இல்லையா, அதில் கோவப்படுற கேரக்டர் இல்லையா, அதனால் இன்னும் நிறைய வரணுமே, அந்த பெயின் வர மாட்டேங்குதுங்க. இது எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க இல்லையா, பார்ப்பாங்க, அதில் 10 ப்ரொடியூசர் இருப்பாங்க, 100 டைரக்டர் இருப்பாங்க, மெனக்கடல் கம்மியாக இருக்கு இல்லை, ஏதோ ட்ரை பண்ணுறீங்களே தவிர உள்ளேருந்து ஒருத்தன் எகிரி குதிக்கணும் ஒருத்தன், ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் இருக்கு இல்லையா, பத்தல இதெல்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. சூப்பர் அகிலன், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஆக்டர் வாங்க, ஆங்கர் வாங்க. ஓகே, ஸோ நீங்களும் ஆகலாம் நட்சத்திரமில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து எல்லா இடத்துலேருந்து வந்து நமக்காக அவங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் எங்கேருந்து வராங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக நானும் பிரவீன் காந்தி சாரும் அகத்தியன் சாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சௌந்தரராஜன் 42. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? திருவண்ணாமலை சார், சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் தான் இருக்கீங்க, சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்டிங் தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நாடகம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு ஓகே, இப்போ என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கடன் பிரச்சனை வீட்டில். ஓகே, வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கும் கடன் பிரச்சனையா? சரி, ஓகே. சொசைட்டிக்கே அதான் பிரச்சனை, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான் சார். ஆமாம், ஏதோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க எல்லாருக்கும். ஓகே, அதை ஜாலியாக சொல்கிறீங்களா சோகமாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஹலோ அம்மா, முக்கியமான மீட்டிங்கில் இருக்குமா, சொல்லுமா. சரி, நான் வாங்கிட்டு வரேன், வைங்க வாங்கிட்டு வரேன். இதை பிடிங்கம்மா, இந்தாங்க. இதுக்கு தானே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கடன் பிரச்சனை வந்து என்கிட்ட அம்மா சொல்லிட்டு இருக்கீங்க சும்மா. நான் என்னம்மா பண்ணுவேன் ஒரு ஆளா வீட்டில்? அந்த ஆளுடன்னா ஊரு ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு மண்டையை போட்டான். தோ இவருக்கலை தங்கச்சி, இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஊரு ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டீங்க, எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டேன். நான் என்னம்மா பண்ணுவேன்? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா, நானும் ஒரு மனுஷன் தானே, ஒரு வீட்டில் ஒரு பையனாக இருக்கேன் நானும். ஏம்மா கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க, சொசைட்டியும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இங்கே வந்தால் இங்கே பிரச்சனை, அங்கே ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் பிரச்சனை. நான் என்னதாம்மா பண்ணுவேன்? கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கம்மா. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக பண்ணீங்களா? எப்படி? ஏதோ ஓரளவுக்கு, ஏதோ உங்கள் பெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. சார் சொல்லுங்கள் சார். அதான் சொசைட்டிக்கே இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். வந்து கடனை வாங்கிட்டு இருக்கிற பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லுக்காக ஓகே ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவ் திங்கிங்கை மிஸ் பண்ணுறீங்க. இது நம்மளால் முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங். சமூகத்துக்கும் உங்களுக்குமான உறவை வெறுப்பாக பார்க்குறீங்க. அம்மாவை, மற்றவங்களை, ஆஃபீஸ்லேயும் இதுதான் தொல்லை, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெறுப்பாக பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை நேசிக்கிறீர்களோ அது உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளை நேசித்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களோ, அதுக்குள்ளே உங்களை கொண்டு போய் புட்டப் பண்ணுறீங்களோ, அந்த ஸ்கிரிப்டு உங்களை வந்து லிஃப்ட் பண்ணும். அதனால் உங்கள் சிந்தனை தான் உங்களை உயர்த்தும். அதற்காக சோகமான காட்சிகளை நடித்து காட்டுறது இல்லை, தப்பு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்கிறத மட்டுமே எடுத்துகிட்டு வந்து நடிக்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஆல் தி பெஸ்ட். சூப்பர் ப்ரோ, உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. சரி ப்ரோ, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜட்ஜஸ் கிட்டேருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யார், என்ன கண்டஸ்டன்ட் எங்கே இந்த பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என் பேர் கலையரசன். 029. ஓகே, என்ன பண்ணுறீங்க கலையரசன்? நான் சொந்த ஊர் சேலம், செட்டில்டு இன் ஆற்காடு. இப்போ சைடில் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சைடில் ஆக்டிங் ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஓகே. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துலேருந்து லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் ஜாலியாக பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க, எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க. போதும்ப்பா, நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து பண்ணது எல்லாம் போதும்ப்பா, நான் இழந்ததெல்லாம் போதும்ப்பா, இனிமேல் நான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ். அப்படி என்னத்தடா இழந்த? இன்னுமாப்பா உங்களுக்கு புரியல? அவன் அந்த வீட்டுக்கு வந்தப்போ என்ன ஆசினிக்கிட்ட என்ன இருந்துச்சோ, அந்த வீட்டை விட்டு போனப்போ என்ன இல்லையோ அதை தான்ப்பா நானும் இழந்துட்டேன். சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் நான் இழந்துட்டேன்ப்பா உங்களால். நீங்கள் உங்கள் பையனை ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன வேணும், நான் என்ன ஆகணும் ஆசைப்பட்றேன்னு நீங்கள் ஒரு நாள் நினைக்க மாட்டீங்க. உன் விஷயத்தில் எதுனாலும் 1000 தடவை யோசிச்சு தான்டா முடிவெடுப்பேன். ஆமாம், 1000 தடவை யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. ஆனால் 1000 தடவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிப்பீங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க.
கேட்டதோட இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. கமெண்ட்ஸ் கேட்டோம். பிரவீன் காந்தி சார் சொல்லுங்க, இந்த சந்தோஷ் சுப்பிரமணியத்தை என்ன பண்ணலாம், இவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் நீங்க? எல்லா பசங்களும் எல்லா அப்பாக்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிற ஒரு டயலாக் மேபி நீங்கள் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களோட இதில் இதை பண்ணலான்னு வர்றீங்க. அதை சொல்லும்போது ஒரு வலி வரலையா உங்களுக்கு? வலி வரணுங்க. ஏன்னா அங்கே நினச்சிக்கணும், ஏன் அப்பா உங்கள் அப்பா உங்களை கேட்டது இல்லாமல் செஞ்சிருக்க மாட்டார் இல்லையா? நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? டக்குன்னு அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வலி வந்துடும். வலிங்க இது. அவன் சொல்லும்போது எப்படி இருக்கு, என்னைக்காவது கேட்டிங்களாப்பா, நீங்கள் 1000 முடிவு எடுத்தீங்க, ஒரு வாட்டி என்ன கேட்டிங்களா? அந்த வேரியேஷன்லாம் வந்ததுனா தான் அது வலி வெளியே வரும் இல்லைங்களா? வளர்த்துக்கிட்டா தான் சினிமா, பார்த்துக்கிட்டா சினிமா இல்லை, வளர்த்துக்கிட்டா தான் சினிமா. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நிறையா பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் இன்னும் வேறு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜி மற்றும் அகத்தியன் சார் அண்ட் பிரவீன் காந்தி. நன்றி, வணக்கம்.